வணக்கம் வெல்கம் பேக் டு சென்டிமீட்டர். ஒரு நல்ல குவாலிட்டியான ஃப்ரையிங் பேன் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடினப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சது. அந்த இன்ஃபர்மேஷனோட வீடியோ தான் அது. கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அன்புக்குரியவங்களுக்கு நம்ம சமைக்கும் போது பார்த்து சமைக்கிறோம். இதில் என்ன சத்து சேரும், இதில் என்ன சத்து சேரும்னு சொல்லிட்டு பார்த்து சமைக்கிறோம். ஆனால் சமைக்கிற பாத்திரங்களை இவ்வளோ கெடுதல் விளைவிச்சா நம்ம என்னதான் பண்றது? சமைக்கிற பாத்திரங்களை பற்றியும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த குக்வேர் மெட்டீரியல்ஸை பத்தி இந்த வீடியோல நம்ம சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். இது தவிர மட்பாண்டங்கள், செராமிக் போன்ற மற்ற மெட்டீரியல்ஸும் இருக்கு. அதை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தியா இருக்கனால. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெஃப்லான் நான்ஸ்டிக் குக்வேர் பற்றி. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கழுவுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஆயில் கம்மியாக போட்டாவே போதும். ஃபுட் ஐட்டம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டவே ஒட்டாது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு நம்மள நிறைய பேர் மாறின ஒரு ஐட்டம் தான் இது. இந்த டெஃப்லான் அப்படிங்கிறது ஒரு சிந்தட்டிக் கெமிக்கல் தான். இதில் என்ன இந்த கோட்டிங்கில் மெயின் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PTFE, பாலி டெட்ராஃப்ளோரோ எத்திலின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேனை, இந்த கோட்டிங்கை நம்ம ஹை ஹீட் பண்ணும்போது ஒரு 300 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோட்டிங் நம்மளுக்கே தெரியாமல் உறிஞ்சு வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பேன் அப்படியே ஹை ஹீட் பண்ணும்போது அது சில விஷத்தன்மையுள்ள ஃபியூம்ஸை வெளிவிடுது. அதை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய ரிசர்ச்சில் தெரிய வருது. 2013க்கு முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ண இந்த டெஃப்லான் பாத்திரங்களில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் ஆட் பண்ணியிருக்காங்க. PFOA, பர்ஃப்ளோரோ ஆக்டானிக் ஆசிட் அப்படிங்கிற பொருள். இது பிரெஸ்ட் கேன்சர் உண்டு பண்ணுது, லிவர் டியூமர்ஸ், அதுவும் இல்லாமல் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே உண்டு பண்ணுது அப்படின்னு ப்ரூவ் ஆனதுனால இதை அப்பயே பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ வர பாத்திரங்களில் PFOA இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எவ்வளோ அளவுக்கு நம்பகத்தன்மையுள்ள விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த பேனை டிஸ்வாஷரில் வச்சு நம்ம கழுவக்கூடாது. ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். ஜென்டிலாக தான் ஸ்க்ரப் பண்ணணும். மெட்டல் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. இந்த கோட்டிங் உறிஞ்சி நம்ம உணவுப் பொருட்களை கலக்கும்போது நமக்கு தான் அது தீங்கு அப்படிங்கிறதுனால ஸ்டீல் கரண்டியும் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எப்போ இந்த கோட்டிங் லைட்டாக உறிஞ்சி வருது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருதோ கண்டிப்பாக நீங்கள் அந்த டைம்லேயே எதையும் யோசிக்காமல் உங்களோட வெசலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சீப்பர் வெரைட்டிஸில் உங்களுக்கு நான்ஸ்டிக் டெஃப்லான் பேன்ஸ் எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அதை வாங்காதீங்க. சப்போஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட அந்த பேன் இருந்தாலும் அதோட யூஸை மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைச்சிக்கிறது நமக்கு நல்லது. டெஃப்லானில் இவ்வளோ கெட்ட விஷயங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெஃப்லானே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குக்வேர் வந்தோம்னா கிரானைட் அல்லது ஸ்டோன் குக்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பேஸ் மெட்டீரியல் பார்த்தோம்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ அல்லது அலுமினியமாவோ இருக்குது. இதுக்கு மேலே 2000 ஃபாரன்ஹீட் ஹை டெம்பரேச்சரில் உங்களுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்குறாங்க. அது செராமிக் அல்லது போர்சலைன் எனாமலாக இருக்குது. இது தான் உங்களுக்கு இந்த டெம்பரேச்சரில் ஒரு நான்ஸ்டிக்கான ஒரு கிளாஸி சர்ஃபேஸை கொடுக்குது. இது பார்க்குறதுக்கு இந்த மெட்டீரியல் கிரானைட் மாதிரியே லுக் கொடுக்கறதுனால இதை கிரானைட் குக்வேர் அப்படிங்கிறாங்க. இதில் 7 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் பாசிட்டிவ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா இதில் ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. அது மட்டும் இல்லை, சிட்ரஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களோ, உணவுப் பொருட்களோ, தக்காளி, லெமனு அல்லது வினிகர் இந்த மாதிரி பொருட்கள் இந்த பேனில் வச்சு சமைக்கும் போது நம்மளுக்கு எந்த ரியாக்ஷனும் உணவுப் பொருட்களில் ஏற்படுறதில்லை அப்படிங்கிறதாம். அதுவும் இல்லாமல் ரஸ்ட் படிகிறதில்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னா, இது டெஃப்லான் மாதிரி இல்லாமல் PFOA, PTFE, லெட்டு, கேட்மியம் இந்த மாதிரி உடம்புக்கு மிகப்பெரிய தீங்கிழைக்கக்கூடிய எந்த விதமான பொருட்களும் இதில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது லோ அண்ட் மீடியம் டெம்பரேச்சரில் வச்சு சமைக்கும் போது மட்டும்தான். எப்போ நீங்கள் ஹை டெம்பரேச்சரில் இதை ஹீட் பண்ணுறீங்களோ அப்போ இதிலேருந்து சில டாக்ஸிக் ஃபியூம்ஸ் எல்லாம் வெளியே வருது. இது விஷத்தன்மை கொண்டது அப்படிங்கிறனால இதை சுவாசிக்கிறது நமக்கு ஏற்றதல்ல. அதனால் ஹை டெம்பரேச்சரில் வச்சு சமைக்கிறதுக்கு இந்த பாத்திரம் உகந்ததல்ல. அடுத்ததாக இதில் ஸ்டீல் கரண்டிலாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடவே கூடாது. ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கோட்டிங் சீக்கிரமாக போயிடும். அதுவும் இல்லாமல் இந்த பொருட்கள் செராமிக் அல்லது போர்சலைனோட டைனி பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் நம்ம உணவுப் பொருட்களோட கலக்கிறதே தெரியாமல் கலந்து நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால இது எப்போ இந்த கோட்டிங் உங்களுக்கு சிப்பாக ஆரம்பிக்குதோ அப்போவே இந்த பாத்திரத்தை மாற்ற வேண்டியது கட்டாயமான விஷயமும் கூட. அதே மாதிரி இந்த குக்வேரை வாஷ் பண்ணும்போது ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஜென்டிலாக தேய்ச்சி இந்த கோட்டிங்க்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதும் அவசியம். போங்க பாஸ், எங்களுக்கு எந்த நான்ஸ்டிக் கோட்டிங்கும் தேவையில்லை, நாங்கள் எந்த கோட்டிங்கும் இல்லாத அலுமினிய பாத்திரத்தை வச்சு சமைச்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக நம்ம அலுமினிய பாத்திரத்தை பற்றி பார்க்கலாம்.
எந்த கோட்டிங்கும் இல்லாத அலுமினியத்தில் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டிஸ் இருக்குது. பார்க்கும்போதே லேஸாக இருக்கிற ஒரு வெரைட்டியும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக திக்காக இருக்கிற வெரைட்டியும் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேஸான அலுமினிய பாத்திரம் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த லேஸான பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம மெட்டல் ஸ்பூன் போட்டு சமைக்கும்போது சீக்கிரமாக அந்த ஸ்க்ராச்சஸ் புள்ளிகள்லாம் விழுகும். நம்மளுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த ஹார்டான ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் அது கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். இதில் மிகப்பெரிய நெகட்டிவ் ஒன்று இருக்குங்க. இதில் வந்து நம்ம அசிட்டிக் ஃபுட் சமைக்கும்போது, அதாவது தக்காளி, லெமனு, புளி, அது இல்லாமல் உப்பு போட்டுலாம் சமைக்கிறோம் இல்லைங்களா, இதில் வந்துட்டு சமைக்கும்போது இந்த பொருட்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலுமினியத்தை வந்துட்டு அப்படியே இழுக்கும். அதனால் வந்துட்டு இந்த ஃபுட் ஐட்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே வந்துட்டு அந்த அலுமினியம் வந்து கலந்துரும், நம்ம உடம்புக்குள்ளாரையும் போயிடும். நம்ம ஏற்கனவே சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் அலுமினியம் டெய்லி கலந்துக்கிட்டே தான் இருக்குது. அதோட இதுவும் சேராமல் பார்த்துக்கிறது நமக்கு நல்லதாக இருக்கும். இதில் நீங்கள் ஸ்டீல் கரண்டிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை நிறுத்திடுங்க. இந்த கரண்டி வந்துட்டு இந்த அலுமினியத்தை ஸ்க்ராட்ச் பண்ணி அது நம்மளோட ஃபுட்டோட கலக்கிற மாதிரி பண்ணிடுங்கிறதுனால இதை வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஜென்டிலாக கையிலேயே வாஷ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். டிஷ்வாஷர்லேயும் இதை போடக்கூடாது. நம்ம ஃபுட்டில் கலக்கிற அலுமினியத்தோட அளவு அதிகமாச்சுன்னா அது பிரெயினுக்கு போய் அல்சைமர் டிசீஸை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஞாபக மறதி பிரச்சனைகளும் வந்துட்டு இதனால தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சாரர் வந்து அது அப்படி கிடையவே கிடையாது, அலுமினியத்தினால அது அப்படி கிடையாது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனாலும் நமக்கு சந்தேகம்னு ஒன்று வந்துருச்சு. இதுக்கு மேலே எனக்கு வந்துட்டு அலுமினியம் பாத்திரத்தை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்குது. வாங்க நம்ம அடுத்த வெரைட்டி பாத்திரங்களையும் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த திக்கான அலுமினியம் மெட்டீரியல் மேலே ஒரு ஆக்சைடு லேயரை கொடுக்கறதுக்கு பேர் தான் அனோடைசேஷன் சொல்கிறாங்க. இந்த அனோடைசேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலுமினியம் மெட்டலை வந்துட்டு அசிட்டிக் ஃபுட்ஸோட ரியாக்ட் ஆகாமல் செய்யுது. அது மட்டும் இல்லை, இந்த அலுமினியம் மெட்டீரியலை வந்துட்டு இன்னும் வந்துட்டு உறுதியாக்குது, அரிப்புக்கு உள்ளாக்காமல் பாதுகாக்குது. இந்த அனோடைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு ஹை டெம்பரேச்சர்லேயும் லோ டெம்பரேச்சர்லேயும் மறுபடியும் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அது இந்த மெட்டீரியலை இன்னும் உறுதியாக்குது. இதுதான் ஹார்ட் அனோடைஸ்ட் அலுமினியம். இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோங்கன்னா, புளிப்புத்தன்மையுள்ள பொருட்களோ அல்லது உப்போ வந்துட்டு இந்த ஹார்ட் அனோடைஸ்ட் அலுமினியத்தை வந்து அரிக்காது. அதனால் அலுமினியம் நம்ம ஃபுட்டோட மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த குக்வேரை ஹை டெம்பரேச்சரில் கூட நீங்கள் குக் பண்ணலாம். இந்த கோட்டிங்கில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல. கிரானைட் குக்வேரையும் டெஃப்லான் குக்வேரையும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த கோட்டிங் வந்து ரொம்ப நாளைக்கு வருதுங்கிறது உண்மை தான், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். ஆனாலும் மெட்டல் ஸ்பேட்செல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் வந்துட்டு நிறைய ஸ்க்ராச்சஸும் அந்த புள்ளிகளும் வந்துட்டு விழுந்துடுது அப்படிங்கிறது உண்மை தான். இதை வந்துட்டு நீங்கள் ஜென்டிலாக தான் ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்டீல் ஸ்க்ரப்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இதை டிஷ்வாஷரில் போடக்கூடாது. ஒரு சாரார் இது வந்துட்டு இந்த குக்வேரை வந்துட்டு ஹெல்த் ரிஸ்க் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் இதுக்கான சயின்டிஃபிக் ப்ரூஃப் எதுவும் இதுவரைக்கும் இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆறுதலான விஷயம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இரும்புனாலான சமையல் பாத்திரங்கள் மற்றும் காஸ்ட் ஐரனாலான சமையல் பாத்திரங்கள். பியூர் ஐரன் பாத்திரங்களை விடவே காஸ்ட் ஐரன் சமையல் பாத்திரங்கள் வந்துட்டு விலை ரொம்பவே ஜாஸ்தி தான். காஸ்ட் ஐரன் மெட்டீரியல் வந்துட்டு ஒன்லி இரும்பு மட்டும் இல்லைங்க. இதில் 2 to 4% கார்பன், மேங்கனீஸ், சிலிக்கான் இந்த மாதிரியான பொருட்கள் மிக்ஸ் ஆகி இருக்குது. காஸ்ட் ஐரன் மெட்டீரியலில் பியூர் இரும்பு மாதிரி இல்லாமல் நிறைய ஷேப்ஸில் இருக்க சமையல் பாத்திரங்களை நம்மளால் பார்க்க முடியும். காஸ்ட் ஐரனில் உங்களுக்கு ஜாயின்ஸே தெரியாது, ஜாயின்ஸே இருக்காது. இந்த 2 வகையான இரும்பு பாத்திரங்களில் சமைக்கும்போது நம்ம உணவுப் பொருளில் கொஞ்சம் இரும்பு சத்து சேருது அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிட்டான விஷயம். அது மட்டும் இல்லை, எந்த விதமான ரசாயன கோட்டிங்கும் இந்த பாத்திரத்தில் இல்லை அப்படிங்கிற நினைக்கிறப்ப நம்ம சந்தோஷமாகவே சமைக்கலாம். காஸ்ட் ஐரன் பாத்திரங்கள் ரொம்ப தூக்கிறதுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை கையாளும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம். சப்போஸ் கேஸ் ஸ்டவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்துட்டு வைக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இதை வைக்கணும். இந்த காஸ்ட் ஐரன் சமையல் பாத்திரங்களுக்கு சில எக்ஸ்ட்ரா வேலைகளும் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீசனிங் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம். சீசனிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த பாத்திரங்களில் உணவை சமைக்கிறதுக்காக இந்த பாத்திரங்களை நம்ம பக்குவப்படுத்துகிற முறைக்கு பேர் தான் வந்து சீசனிங். இதுக்கு மேலே ரெஸ்ட் மாதிரி படிஞ்சிருக்கிற இந்த கண்டாமினன்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ரைஸ் கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதில் பர்டிகுலர் டைம் வந்து ஊற வச்சு சீசனிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுக்கான நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது.
இன்னொரு எக்ஸ்ட்ரா வேலை நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒவ்வொரு முறை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த பேனை வந்து நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேனை ட்ரை பண்ணி தான் வைக்கணும். அப்படி இல்லாட்டி இதில் வந்துட்டு அந்த ஈரத்துக்கும் இரும்புக்கும் ரியாக்ட் ஆகி உங்களுக்கு வந்து அப்படியே ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு முறையும் திருப்பி நீங்கள் சீசனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா, அசிட்டிக் தன்மையுள்ள உணவுப் பொருட்களை இதில் சமைக்கக்கூடாது. இது ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால தக்காளி, புளி, லெமன், வினிகர் இதெல்லாம் வந்துட்டு இதில் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் ரொம்ப லாங் டைம் சிம்மில் வச்சு சமைக்கும்போது உணவோட கலர் வந்துட்டு உங்களுக்கு நல்லா டார்க் கலராக சேஞ்ச் ஆகிறது தெரியும். சமைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உணவுப் பொருளை வந்து வேறு பாத்திரங்களில், வேறு மெட்டீரியல் பாத்திரங்களில் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லாட்டி ரொம்ப டார்க் ஆகிடும். அது வந்துட்டு சின்ன வயிற்று வலி அந்த மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்கலாம். சீசனிங் பண்ணதுக்கப்புறம் இதில் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம லைட்டாக எண்ணெய் விட்டால் போதும். எந்த ஃபுட் ஐட்டமும் ஒரு துளி கூட ஒட்டாது. இந்த அளவுக்கு எந்த ஒரு குக்வேரும் உங்களுக்கு வந்துட்டு ஃபுட் ஐட்டம் வந்து ஒட்டாமல் வரவே வராது. எந்த ஒரு வறுவல் வெரைட்டியாக இருந்தாலும் இரும்பு பாத்திரத்தில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்காது. ஏன்னா இதில் ஃபுல்லாக ஹீட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி குக்கான விதன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேமாக இருக்கும். அதாவது மேலே ஒரு மாதிரியும் லைட்டாக வேகாத மாதிரியும் கீழே இருக்கிறது அதிகமாக வெந்த மாதிரியோ அல்லது பர்ன் ஆன மாதிரியோ இருக்காது. இப்போவெல்லாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீ சீசன்டு காஸ்ட் ஐரன் குக்வேர் கூட கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நம்ம சீசனிங் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. லைட்டாக வந்து அதில் சொல்லப்பட்டிருக்க க்ளீனிங் ப்ராசஸை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் குக்கிங்கை. அடுத்ததாக காஸ்ட் ஐரன்லேயே இன்னொரு வெரைட்டியான எனாமல்டு காஸ்ட் ஐரனை பற்றி நம்ம பார்க்கலாம். இதை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஐரன் பேஸில் பவுடர்டு கிளாஸ் மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது அது வந்து மெல்ட் ஆகி அந்த கிளாஸி சர்ஃபேஸை நமக்கு கொடுக்குது. இதை வந்து உங்களுக்கு காஸ்ட் ஐரனோடையே கம்பேர் பண்ணியே சொன்னால் உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். எனாமல்டு காஸ்ட் ஐரன் பாத்திரங்கள் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு காஸ்ட் ஐரனை விடவே எக்ஸ்பென்சிவானது. இதில் வந்துட்டு உங்களுக்கு ரஸ்ட் படிகிறதுல அதில் மாதிரி இது வந்து நேச்சுரலாகவே நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சீசனிங் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வெயிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சேமாக தான் இருக்குது. உணவில் இருக்க அயன் சப்ளிமெண்ட் வந்து எது கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஆர்டினரி காஸ்ட் ஐரன் தான் வந்துட்டு அந்த சப்ளிமெண்ட் கொடுக்கும். எனாமல்டில் வந்துட்டு அந்த அயன் சப்ளிமெண்ட் நம்ம உடம்புக்கு கிடைக்காது. அசிடிக் ஃபுட்டோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எனாமல்டு காஸ்ட் ஐரனில் வந்துட்டு கிடையாது. நம்ம காஸ்ட் ஐரன் பாத்திரங்களில் பார்த்தீங்கன்னா அசிடிக் ஃபுட்டோட ரியாக்ட் ஆகும் நமக்கு தெரியும். இது வந்து எனாமல்டு காஸ்ட் ஐரன் பாத்திரங்களை வந்துட்டு உங்களால் டிஸ்வாஷரில் கூட கழுவிக்க முடியும். ஆயிலும் வந்துட்டு அதே மாதிரி காஸ்ட் ஐரனை விடவே கம்பேர் பண்ணிங்கன்னா எனாமல்டு காஸ்ட் ஐரனில் கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகும். மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஆர்டினரி காஸ்ட் ஐரனில் கண்டிப்பாக அதிகம். எனாமல்டு காஸ்ட் ஐரனில் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஈஸிங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஃபேவரட் எவர் கிரீன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பற்றி தான். இதை மாதிரி நீடிச்சு உழைக்கிறது வேறு மெட்டீரியல் கிடையவே கிடையாது. இதை வந்து அவ்வளோ ஈஸியாக ஸ்க்ராட்சும் விழுகாது. ஸ்க்ராட்ச் விழுந்தாலும் அவ்வளோ பெரிய பிரச்சனையும் கிடையாது. இதை வந்து நம்ம ஜென்டலாக தான் வாஷ் பண்ணணும், இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும், அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ரஃப் அண்ட் டஃப்பாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு செம மெட்டீரியல் இது. ஓவனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றி தான் வைக்கணும் சமைச்சது அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. டிஸ்வாஷரில் போடலாம். எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்குது, சைஸஸ் இருக்குது. உணவுப் பொருளோட இந்த மெட்டல் வந்து எதாவது ரியாக்ட் ஆகுமா அப்படிங்கிற கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல லைட் வெயிட்டான மெட்டீரியல், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எக்கச்சக்க பாசிட்டிவ் இருக்குது. இதில் ஒரு நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற வெரைட்டி குக்வேரில் சமைக்கிறத விடவே இதில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட வேண்டி இருக்கும் சமைக்கும்போது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் அடிக்கடி பார்த்து கிளறி விட வேண்டிய அவசியமும் இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இதில் தாளிக்கும் போது உங்களுக்கு புகை வந்துட்டு ரொம்ப அதிகமாக வர்றதை உங்களால் பார்க்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு எது பெட்டர் சாய்ஸ்ன்னு படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுக்கப்புறமா காஸ்ட் ஐரன், இது ரெண்டுத்துக்கும் போகலாம் அப்படிங்கிறது படுது. ஆனால் உங்கள் வீட்டு யூசேஜுக்கும் மெயின்டெனன்ஸ்க்கும் எது வந்து கரெக்டாக சூட் ஆகுமோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற குக்வேர் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸையும் கொடுக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Swarna from Centimeter.